தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு, அதாவது தைப்பொங்கல் காலங்களில் தென் மாவட்டங்களில் குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் 3 தினங்கள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் நேற்றைய தினம் அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெற்று சிறப்பாக முடிவடைந்தது கூறலாம். இந்த நிலையில் தற்போது மாட்டுப் பொங்கலான இன்றைய தினம் பாலமேடு ஜல்லிக்கட்டாக நடைபெற இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக செய்யப்பட்டுள்ளது. தற்போது நம்ம வாடிவாசல் முன்பாக தான் வாடிவாசல் முன்பாக கிட்டத்தட்ட அந்த பரிசு பொருட்கள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது. என்னென்றால் முதல் பரிசை பெறும் காளைக்கு டிராக்டரும், அதாவது முதல் பரிசு பெறும் மாடுபடி வீரருக்கு காரும் வழங்கப்பட இருக்கிறது. தொடர்ந்து அதுக்கான பார்வையாளருக்கான கேலரியும் சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது என்று கூறலாம். ஏனென்றால் பாலமேட்டை பொறுத்தவரை பார்வையாளர்கள் பார்ப்பதற்கான அரிய வகையான அதாவது வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து பாலமேட்டில் மாடுகள் நின்று விளையாடும் அளவுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து மாடுபடி வீரர்களும் கீழே அதாவது காயம் ஏற்படாத வகையில் தென்னை நார்களும் கிட்டத்தட்ட 50 அடி நீளத்துக்கும் 2 அடி உயரத்திற்கும் தென்னை நார்களும் போடப்பட்டுள்ளது. இதேபோல் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. விஐபி கேலரி, பார்வையாளர் கேலரி, பத்திரிகையாளர் கேலரி அனைத்து அமைக்கப்பட்டுள்ளது. தென்மண்டல ஐஜி தலைமையிலான 2500 காவல்துறை பாதுகாப்பணியில் ஈடுபட்டு வருகின்ற இந்த நிலையில் தற்போது பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டிகளாக தொடங்க இருக்கிறது. இது தொடர்பாக காலை கொண்டு வரையிடம் கேட்போம். கடந்த 4 மாடு வந்துட்டு இருக்கோம். நல்ல ஒரு பலத்த பாதுகாப்பு. ஆனால் டோக்கன் படி எல்லா மாடையும் அனௌன்ஸ் பண்ணி நம்பர் பண்ண நடத்துகிற நாட்டுக்கு நல்ல மரியாதை பரிசு நல்லா பரிசு போடுவாங்க. நல்லா பாதுகாப்பு. பழைய ஜல்லிக்கட்டு பாலமேடு பாரம்பரியமான வேடிக்கை, நல்ல வேடிக்கை. இந்த நான் கடந்த எந்த ஊர்ல இருந்து வரீங்க? மதுரை ஏர்போர்ட் வளையாங்க. 4 வருஷமா உட்காந்து 4 வருஷமா உட்காந்து 4 வருஷம் உட்காந்து ரெகுலர் நம்ம டோக்கன் கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு அவங்க ஆள் இருக்காங்க. 4 வருஷமா விட்டுருவோம். இது 4 வருஷம் தவிர்க்கிறோம். அதனால மாட்டுக்கு மரியாதை. சரி, எத்தனை பிரைஸ் உங்க காலையில்? போனோட இங்கே தங்க காசு, சேரு, சைக்கிள் கொடுத்தாங்க. இந்த இடம் வெயிட்டாக பார்ப்போம். டோக்கன் அரசியல் இருக்கு. அவுத்துட்டு ரிசல்ட்டை பார்த்துக்கணும். ஆன்லைன் QR கோடு வசதி கொண்டு வந்திருக்காங்க. அது உங்களுக்கு சிறப்பா இருக்கா? அது கொஞ்சம் இறகுதேன். விஐபி தான் போடுறாங்க. 7 வாலிக்கு டோக்கன் வரல. கொஞ்சம் சிரமம் தான் அது எல்லாத்துக்கும். அது மெத்தடு ஆன்லைன் மெத்தடு ரொம்ப சூப்பர் மெத்தடு. இருந்தாலும் அந்த அதிகாரியோட டார்ச்சல் உள்ள இருக்காங்க. அதை கொஞ்சம் குறைச்சிட்டாங்கன்னா அந்த பாம்பன் மக்கள் நிறைய பேர் அடைக்காதவங்க அடைச்சிக்கிடுவாங்க. அது ஒன்று மட்டும் இந்த வைடியை வெயிலா போடுங்க. அந்த அதிகாரிகளோட டார்ச்சல் உள்ள இருக்காம இருக்கிறதுக்கு கொஞ்சம் பாமர மக்களுக்கு 7 பாலைக்கு டோக்கன் போல. நாங்களே எப்பவுமே அவுக்குறோம். இந்த வட்டமே எவ்வளவு கஷ்டப்பட்டு அதுக்கு 1 மணிக்கு மேலே 6 பேசி அதுக்கப்புறம் ரெக்கமெண்ட்லாம் டோக்கன் வாங்கி அவுக்குறோம். அந்த அளவுக்கு பாமர மக்களுக்கு டோக்கன் வர மாட்டேங்குது. அதாவது இந்த ஆன்லைன் மெத்தட் ரொம்ப நல்லது, சூப்பர் மெத்தட். இந்த டோக்கன் கை டோக்கன் போட்டு அடிச்சு தள்ளுவாடி போட்டு உள்ளப்பிக்கிட்டு இந்த ஆன்லைன் மெத்தட் அழகா செல்லுலே இப்போ வந்துருது. இந்த மெத்தட் அதிகாரியோட டார்ச்சல் உள்ள இல்லாம கரெக்டா பாமர மக்களுக்கு இந்த ஒரு வட்டம் போட்டாங்கன்னா அடுத்த வட்டம் மாத்திக்கிட்டு அந்த ஆதார் பின் கோட மாத்தி போட்டாங்கன்னா அனைத்து மாடலுக்கும் அவங்க வாய்ப்புகள் உண்டு. அதை மட்டும் நல்லா வெயில போடுங்க. பதிவு செய்யும் முறை அமல்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட 3 ஜல்லிக்கட்டிலும் ஒவ்வொரு ஜல்லிக்கட்டும் ஒவ்வொரு காலையில் பங்கேற்ற வேண்டும் என்ற விதிமுறையில் கொண்டு வரப்பட்டுள்ளது. அந்த வகையில் இன்றைய தினம் அதாவது ஏற்கனவே கூறிய போது ஆன்லைன் பதிவு என்பது பாமர மக்களுக்கு எளிதாக சென்றடையும் வகையில் இல்லை என்றுதான் கூறலாம். தற்போது பாலமேட்டை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 1000 காளைகள் களமிறங்க இருக்கின்றன. 900 மாடுபடி வீரர்கள், 75 நபர்கள் வீதம் ஒவ்வொரு சுற்றுகளாக களமிறக்கப்படுகின்றன. கிட்டத்தட்ட ஒரு சுற்றுக்கு 75 நபர்கள் வீதம் கிட்ட 10 சுற்றுகள் வெற்றி பெறும் நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது. இறுதியாக வைக்கப்பட்டு வெற்றி பெறும் அவர்களுக்கு சிறந்த காளைக்கு டிராக்டரும், சிறந்த மாடுபடி வீரருக்கு காரும் வழங்கப்பட இருக்கிறது. ஏராளமான ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டுள்ள பாலமேட்டு ஜல்லிக்கட்டை பொதுமக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற கூறலாம். அதுபோல் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் காணும் வகையிலும் கூட பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த ஜல்லிக்கட்டை காண்பதற்காக மக்கள் ஏராளமாக காத்திருக்கின்றனர். உலக புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி இன்று காலை 7 மணிக்கு தொடங்க இருக்கிறது. அதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் தயார் நிலையில் இருந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வந்தோம்.